இது செகண்ட் ரவுண்டோட செகண்ட் மேட்ச். இது வந்துட்டு எல்லோருக்கும் அப்புறம் நாகா பாய்ஸுக்கும் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் தான் பவர் பிளே. பவுலர் ரவீந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேயோட நல்ல பேட்டிங், கவர்ஸுக்கு மேலே 4 போகுமான்னு பார்ப்போம். நல்ல பேட்டிங், 4 போயிருக்கு, ஃபீல்டரால் தடுக்க முடியல. சூப்பரான பேட்டிங் பேட்ஸ்மேன் கின். பவர் பிளேயோட 2வது நல்ல ஒரு ஷாட்டு, லாஃப்ட் பண்ணி விட்டுருக்காரு. 4ஆ 6ஆன்னு பார்ப்போம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அம்பையரோட சிக்னல் என்ன? It's a 4. குட் பேட்டிங் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க எல்லோர் பாய்ஸ். நல்ல ஒரு ஷாட்டுங்க, எங்கேயோ அடிச்சிட்டாரு பிடுங்கி. கேட்சா வாய்ப்பே இல்லைங்க, எங்கேயோ அடிச்சிட்டாரு. என்ன மாதிரி ஷாட்டு. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, எங்கேயோ பாருங்க புட்டிங்க அடிச்சிட்டாரு. ஐயோ அந்த பந்தலை தாண்டி அடிச்சிருக்காருங்க. நல்ல பேட்டிங்க எல்லூர் பாய்ஸ். பவர் பிளே 1 ஓவர் முடிவில் 24 ரன்னு, 0 விக்கெட்டு. தேர்ட் பால். போன ஓவரை வந்துட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ண பாலாஜி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நல்ல ஒரு ஒயிட் லென்த்தில் ஒரு நல்லா போட்டிருக்காருங்க பால். டாட் பாலுங்க, சூப்பர். 4th பால் போட சுரேஷனை. நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு பவர் கொடுத்து அடித்தார். மிஸ்ஃபீல்டுங்க, அங்கே 2 ஓடுவாங்களான்னு பார்ப்போம். கிடைக்கிற சான்ஸாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பேட்டிங் சைடு. இது ஒரு 2 ரன்னு. 5th பால் போட சுரேஷனை ஸ்ட்ரைக்கில் பாலாஜி. இன்சைடு வச்சுங்க, டேரக்ட் ஹிட் இல்லை. ஸோ சிங்கிளோட பவர் பிளேயோட லாஸ்ட் பால் போட சுரேஷனை ஸ்ட்ரைக்கிங் எண்டில். நல்ல ஒரு பால் புட்டிங்கி அடிச்சிருக்காரு. 6ஆ 4ஆன்னு பார்க்கணும். இட்ஸ் a 4. அம்பையர் 4 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் பாய்ஸ். பவர் பிளே முடிவில் 2 ஓவருக்கு 34 ரன். 3rd ஓவர் போட பூவரசன் ஸ்ட்ரைக்கிங்கில் பாலாஜி. இட்ஸ் a ஃபுல் டாஸ். கேட்சுங்கிற காலு. கேட்சா இல்லை. இட்ஸ் 1 பிச். 2 ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங்கு. அவரோட செகண்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க, எங்கேயோ அடிச்சிருக்காரு. 4ஆ? ஆமாங்க, ஓவர் பிச் ஆகி 4 போயிருக்கு. நல்ல ஒரு கிளியர் ஸ்ட்ரைக்கிங். பாலாஜி டாமினேட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓவரோட 3rd பால். நல்லா ஒரு அடிங்க. கேட்சுங்கிற காலு, அங்கே ஆளே இல்லை. கேட்சுங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு பெவிலியன் திரும்பிட்டு இருக்காரு நம்ம பாலாஜி. ஒரு பேட்டிங் குரூப். ஸ்ட்ரைக்கு நியூ பேட்ஸ்மேன் ஸ்கை. அவரோட கேப்டன் வந்திருக்காரு. 4th பால் 3. இன்சைடு வச்சுங்க. 2ங்கிற காலு போகுமா? சிங்கிள் தாங்க. ஒரு நல்ல ஓவராக இருந்திருக்கு. எந்த வித ரன்னும் போல. மடக்கி அடிச்சிருக்காங்க. எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. 6ங்க. சரியான ஷாட்டு. அங்கே போய் விழுந்துட்டுங்க. 3rd பால். என்னங்க எங்கே போட்டாலும் அடிக்கிறாருங்க அவரு. 4ங்க. அம்பையர் 4ங்கிற சிக்னலு. பேட்ஸ்மேனோட ஸ்டாண்டை பார்த்தாலும் தெரியும். பவுலர் பிரவீன் ப்ரெஷரோட பால் போட வந்திருக்காரு இந்த பால். இதையும் தூக்கி புட்டிங்க அடிச்சிருக்காருங்க. எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. 6ங்க. நல்ல ஒரு ஷாட். இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் கண்டிப்பாக இது ப்ரெஷரான பாலோட தாங்க. அதே மாதிரி எங்கே போட்டாலும் அடிக்கிறாருங்க. இது ஒரு மிஸ்ஃபீல்டு. பட் ஆனால் சிங்கிளோட வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ரீச் பாலை சொருவிட்டாருங்க. எங்கேயோ கொண்டு அடிச்சிட்டாருங்க. அனதர் ஒரு 6ங்க. வெள்ளோர் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிவில் 72 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. சிங்கிள் ரன் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. இப்போ நம்ம ஸ்கை வந்துட்டுருக்காரு. செகண்ட் பால் ஹிட் அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் கேசவன். பவுலர் ரவி அடிச்சிருக்காருங்க. எங்கேயோ போயிட்டுங்க. கமிட்டி ஹிட் அடிச்சிருக்காருங்க. 6ங்க. புட்டிங்க வெளில அடிச்சிட்டாருங்க. பேட்டில் பட்டிருக்கு. இன்சைட் எட்ஜு. 2க்கு எய்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் ரிசல்ட். 2 ரன்னு தாங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் நினைக்கிறேன். புட்டிங்க அடிச்சிட்டாருங்க. வெள்ளைங்க பார்க்க தாங்க சின்ன பையன் மாதிரி அட்டி ஒன்றும் இட்டி மாதிரி அடிக்கிற வெள்ளூர் பாய்ஸ் பவுலர் கார்த்தி. ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஸ்லாப்பு.
நல்ல ஃபீல்டிங் வர ஒரு ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் பிரவீன், நல்ல ஒரு யாக்கிங் அண்ட் டெலிவரி. தேர்ட் பால் போட செந்தில், நல்ல ஒரு பாலுங்க. எம்எஸ்டி கொஞ்சம் ப்ரெஷராக தெரியுறாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவரோட கேட்சிங்கிற காலு. 4 போகுமா, 6 4? நல்ல ஃபீல்டிங். 4 6 ஒரு கன்ஃபர்மேஷன் அங்கே போயிட்டு இருக்கு. அம்பையரோட கால் வச்சுதான் தெரியும் என்னான்ட்டு. இட்ஸ் அ 4. அம்பையர் 4ங்கிற சிக்னல் காமிச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட்ல ஒரு 4ஓட முடிச்சிருக்காரு. நாகா பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில் 5 ரன்னு, விக்கெட் எதுவும் இல்லாம. பிளேயோட செகண்ட் ஓவர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. நல்ல த்ரோ, அது மூலயமா ஒரே ரன் தான். பிளேயோட தேர்ட் பால் போட ஸ்கை, ஃபுல் டாஸ் எங்க போயிருக்கு, 6. செகண்ட் பால் போட ஸ்கை ஆஃப் சைடில் அரைஞ்சிருக்காரு பலாருன்னு. 4 போகுமா, 4 போகுமா, 4 போயிடுச்சு. 4 ரன். இட்ஸ் 4. ஃபோர்த் பால் போட ஸ்கை, டாட் பால். ஃபிஃப்த் பால் போட வந்திருக்காரு ஸ்கை. ஆஃப் சைடில் அரைஞ்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு வேற. அதோட சிங்கிள் மட்டும் கிடைக்கும். நாகா பாய்ஸ் ஒரு 2 ஓவர் முடிவுக்கு 24 ரன்கள். தேர்ட் ஓவர் போட சஞ்சய், டாட் பால். தேர்ட் ஓவரோட செகண்ட் பால் டாட் பால். நல்ல பால் போட்டுட்டு இருக்காரு. ஓவரோட தேர்ட் பால் நல்ல பாலுங்க, ரீச் பாலு. கேட்சான்னு பார்ப்போம். கரெக்டாக அந்த மரத்தை தாண்டி அடிச்சிருக்காருங்க. நல்லா பெரிய 6 வேற. குட் ஜாம் பால். ஆஃப் சைடில் பல்லாருன்னு ஒரு ஆள் வந்திருக்காருங்க. ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ சிங்கிள் தான் கிடைக்கும். தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால் எம்எஸ்டிக்கு நல்ல ஒரு 6. எங்கேயோ போயிட்டுங்க. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ரொம்ப நேரமாக போடுறாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட்டை, கேட்சிங்கிற கால். பட் இட்ஸ் நோ வே டு கேட்ச்னால இட்ஸ் a huge 6. பாய்ஸ் 3 ஓவருக்கு 43ங்கிற ஸ்கோரை எட்டியிருக்காங்க. பவுலிங் எண்டில் செந்தில், நல்ல ஒரு பாலு, சரியான யாக்கரு. அகைன் ஒரு டாட் பால். ஆனால் ரன் எதுவும் இல்லை, சேஃப் தான். செந்தில் ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஸ்லாப்பு. ஸ்டாப் பண்ணுவாரா, பின்னாடி ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ ஈஸியாக ஒரு 2 கிடைக்குது இதோட. 4 ஓவருக்கு 47 ரன் எடுத்திருக்காங்க. 48 அடிக்கணுங்க. பவுலர் பாலு, ஸ்ட்ரைக்கில் எம்எஸ்டி, நல்ல ஒரு பால் ஒயிட் லென்த்தில். டாட் பால்னு சொல்லிட்டு செகண்ட் பால் நல்ல ஒரு ஸ்டாப்புங்க கீப்பர் கிட்ட இருந்து. தேர்ட் பால் வெளில அடிச்சிட்டாரு தான், கண்டிப்பாக வெளில அடிச்சிட்டாருங்க. 4ங்க. 4th பால் ஒரு மிஸ்ஃபீல்டு. கேப்டன் ரொம்ப கடுப்பாக இருக்காரு. பட் ஆனால் 5th பால் பாலு நல்ல ஃபீல்டிங். அங்கே லாஸ்ட் பாலுங்க. பா 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 எங்கேயோ அடிச்சிட்டாருங்க 6. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம எல்லோர் பாய்ஸ் வந்துட்டு இந்த மேட்சை வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனர் பாலாஜியும் அப்புறம் கேப்டன் ஸ்கையோட நாக்கும் தான். அதே மாதிரி க்ரூஷியலாக பார்த்தீங்கன்னா பவுலரும் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபீல்டிங்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. நம்ம மோகன் மீடியா சார்பாக அவங்க 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் லக் போத் ஆஃப் யூர் டீம்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாகா டீம்ஸ் கம்பேக் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அதாவது டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சதுனால அவங்க 3rd ரவுண்டுக்கு வெல்லூர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ best of luck to the Velur boys. Love you guys.